பல ஆயுதங்களால் தாக்கியிருக்காங்கங்கிறாங்க. ஒரு ஆயுதம் நம்ம பார்த்த வீடியோவில் ஒரு பிளாஸ்டிக் இதை வச்சு தாக்கியிருக்காங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பல ஆயுதங்களால் தாக்கியிருக்காங்க. அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த சிகரெட்டால் சொல்கிறது இருக்க, அது திராவிட மாடல். அது திராவிட திமுக காரங்களுக்கு தான் அது ஒத்து வரும். அது எது திமுக போலீஸும் அப்படி பண்ணுறான்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹரி நாடார்னு ஒரு அக்யூஸ்ட். இந்த ஹரி நாடாருங்கிறவன் நிறைய பேத்துக்கு லோன் வாங்கி தரேன்னு ஏமாற்றி நகைகளை அப்படியே இதெல்லாம் போட்டு கர்நாடகா போலீஸை கூப்பிட்டு போய் அடின்னு அடித்து பின்னி எடுத்து வழக்க போட்டு அனுப்பி வச்சான். ஸ்டாலின் இதுதான். ஆக குறுக்கு வழியில் ஜெயிக்கணும். இன்னமே மக்கள் நம்மளை காரி துப்ப ஆரம்பிச்சுட்டான், ஒரு ஓட்டு போட மாட்டான் என்பது ஸ்டாலின் நன்றாக தெரிந்து கொண்டார். அந்த குறுக்கு வழி பண்ணுறதுக்காகத்தான் இந்த பூத்தில் எல்லாம் போய் கட்சிக்காரனை வேலை செய்கிற மாதிரி நடிப்பது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இவ்வளவு அயோக்கியத்தன அக்கிரமத்தை மக்களுக்கு எதிராக கொலையை கூட பண்ணக்கூடியவர்களுக்கு இறைவன் இவர்கள் கையில் திரும்ப ஆட்சியை கொடுக்க மாட்டான். ஏதாவது ஒரு திருவிளையாடல் நடந்து இவர்கள் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதனால ஸ்டாலின் நீங்கள் தலைகீழ நின்னாலும் இறை சக்தி உங்களுக்கு அடுத்த தடவை ஆட்சியை கொடுக்காது அப்படிங்கிறது தான். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பற்றிய செய்தி அலசல். அரசியல் ஆடுகளத்தின் அரசியல் அலசலை இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, நிகிதாவின் வழக்கில் அடுத்தடுத்து திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய திருப்பம் மருத்துவ அறிக்கை வெளியில் வந்திருக்கிறது. வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் 50 இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது அஜித்குமாருக்கு. அதாவது இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்கும். அதில் போர் குற்றவாளிகளை பிடிப்பாங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை வந்தால் அந்த போர் குற்றவாளிகளை சித்திரவதை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட போர் குற்றவாளிகளுக்கு கூட இது மாதிரி சித்திரவதை நடந்திருக்குமாங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இவ்வளவு கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதாவது 50 இடங்களில் காயம். முதல்ல இது. ரெண்டாவது, தலையில் அடித்த அடியில் மூளையில் இரத்த கசிவு. தலையில் அந்த மாதிரி அப்படி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? எதிரியை கூட அடிக்க மாட்டாங்களே. ஏதோ நகையை காணாங்கிறவனை போய் இந்த அளவுக்கு அடிப்பாங்களே. ரெண்டாவது அது ஒன்று. மூன்றாவது விஷயம் இதில் நம்ம இது என்னென்னா, சிகரெட்டால் வச்சு சுட்டுருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அது சொல்லு. பல ஆயுதங்களால் தாக்கியிருக்காங்கங்கிறாங்க. ஒரு ஆயுதம் இல்லை. நம்ம பார்த்த வீடியோவில் ஒரு பிளாஸ்டிக் இதை வச்சு தாக்கியிருக்காங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பல ஆயுதங்களால் தாக்கியிருக்காங்க. அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த சிகரெட்டால் சொல்கிறது இருக்க, அது திராவிட மாடல். அது திராவிட திமுக காரங்களுக்கு தான் அது ஒத்து வரும். அது எது திமுக போலீஸும் அப்படி பண்ணுறான்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ரியான்னு ஒரு சினிமா நடிகை அவங்க அறிக்கை விடும்போது உதயநிதி எனக்கு செக்ஸ் இது பண்ணி என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாருன்னு சொன்ன விஷயத்தில் அவங்க சொன்ன விஷயம் சிகரெட்டால் சுட்டார் உடம்புலன்னுலாம் சொன்னாங்க. அப்போ இந்த சிகரெட்டால் சொல்கிறது திராவிட மாடல். அது போலீஸ் எப்படி திராவிட மாடல்கிட்டருந்து கற்றுக்கிட்டான்னு தெரியல. இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை காவல்துறையில் சிகரெட்டால் சொல்கிறது இந்த மாதிரி பாலியல் பலாத்கார விஷயத்தில் நடக்கும். அது ஸோ திராவிட மாடல், இந்த திராவிட மாடல் போலீஸ்க்கும் ஒட்டிக்கிச்சுன்னு தெரியல. அவ்வளவு மோசமான சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அறிக்கையாக வந்திருக்கிறது. எனக்கு என்னென்னா, நம்ம இது மட்டும் போலீஸை மருத்துவ அறிக்கையாக மட்டும் பார்க்கக்கூடாது. இவன் அடித்த அடியில் இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது யார்? அப்போ இந்த ட்ரைனிங் கொடுக்குற அதிகாரியிலேருந்து இப்போ எல்லாமே இந்த ஸ்டாலினுக்கும் ஓரளவு தெரியாது. இது காவல்துறைனா என்னன்னு தெரியாது. நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எவன் இந்த போலீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான்? ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுங்க. எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு யாரா உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் அடிக்க சொன்னது குற்றவாளியை? சாதாரண குற்றவாளியை? சும்மா திருடின குற்றவாளியை? இப்படியெல்லாம் அடிக்க உனக்கு இந்த ட்ரைனிங்கை வகுத்து கொடுத்தவன் யார்? நாங்கள் கேள்விப்பட்டவரை இப்படி ட்ரைனிங்கெல்லாம் இல்லை. இது வெள்ளைக்காரன் காலத்து இது. அது எவன் இந்த ட்ரைனிங்கை இது பண்ணிட்டு வரான்?
அந்த வீராபுரத்தில் ஒரு ட்ரைனிங் சென்டர் வந்து எந்த முட்டாள் வந்து இந்த ட்ரைனிங்கை வந்து எடுத்து கொடுக்குறான்? இந்த ட்ரைனிங் சிலபஸ் என்ன விவரம் சொல்கிறார் திருமாவளவனும். உங்கள் ட்ரைனிங்கே அப்படி தானே. அந்த ட்ரைனிங்கை கொடுக்குறவன் யார்? எதுலேயுமே இல்லையா? உலகத்தில் எந்த போலீஸ்லேயுமே இல்லையா? எந்த முட்டாள் இந்த ட்ரைனிங் வந்து இப்போ இது பண்ணி கொடுக்குறான்? வருங்கால போலீஸையும் இதே மாதிரி வந்து திசை திருப்பிடக்கூடாது. முதல்ல அதில் நடவடிக்கை எடுங்க. இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வேணால் சவுதி அரேபியாவில் இவங்களை பூரா அனுப்பிவிடுங்க. இந்த ட்ரைனிங் கொடுக்குறவங்களையும் அங்கே அனுப்பிவிடுங்க. சவுதி அரேபியாவில் போய் கையை வெட்டுறதை காலை வெட்டுறதுக்கு இவங்க லாய்க்கு. ஒரு ஜனநாயக நாட்டில் இவர்கள் காவல்துறைங்கிறது சுதந்திரமான ஒன்றும் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவான், அதை வந்து கட்டுப்படுத்துவான். அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அவனும் சேர்ந்து அங்கே ஜாலியாக அடிச்சுட்டு எனக்கு பிடிக்காதவனெலாம் அடின்னாங்க. நாளைக்கு நமக்கு என்ன பாதுகாப்பு? மனித உரிமை இயக்கத்துலேயும் அவன் கட்சிக்காரனை வச்சுட்டான். அப்போ இந்த மாதிரி அடி வாங்குறவனுக்கு என்ன தான் தீர்வு? நம்ம அந்த இதில் தானே யோசிக்கணும். அதனால் இது முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம், இந்த தாக்குதலை எப்படி இது பண்ணாங்க, இது இந்த மாதிரி தாக்குதல் வருங்காலத்தில் நடக்காமல் இருக்கணும். இந்த ட்ரைனிங் கொடுக்குறவனை பூரா காவல்துறை விட்டு வெளியில் தள்ளுங்க. எவன் இந்த ட்ரைனிங்கை வகுத்தான்? எவன் யார்? நான் எங்களுக்கு தெரிஞ்ச காவல்துறையில் இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் இல்லாது. அந்த காலத்தில் இருந்து வந்தவன் அன்அஃபிஷியலாக சொல்லிக் கொடுப்பான். டே இப்படி அடிக்கணும்டா, உண்மையை இப்படி இது வரவழைக்க. நான் புஸ்தகமே எழுதியிருக்கேன் அதுக்கு. போலீஸ் டார்ச்சருங்கிறதுக்கு 3rd டிகிரி மெத்தடில் எவனும் புஸ்தகத்தை இப்போ எழுத சொல்லுங்கள். காவல்துறையில் இவ்வளோ பேர் இருக்காங்களே, ஒரு இந்த குற்றவாளிகளை பற்றின இதை வந்து எழுத சொல்லுங்கள். நான் எழுதின ஆங்கிளில் நான் உள்ளே இருக்கும்போதே ஆராய்ச்சி இதில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படி இதெல்லாம் போகுது, எப்படி ஒரு வீட்டில் திருடு போகுதுன்னா அந்த வீட்டு வாஸ்துக்கும் அந்த திருடுக்கும் சம்மந்தம் இருக்காங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சமுதாயத்தில் காவல்துறை ஒரு நல்ல சக்தியாக இருக்கணும், மக்கள் வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கணும். அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். குற்றவாளிகளை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணி எழுதினேன். ஏன் எழுதணும்? அப்போ குற்றவாளியுடைய பரிணாமம் தெரிஞ்சால் தானே நம்ம அந்த குற்றங்களை கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும்போது காட்டு மிராண்டித்தனமாக அப்படி பண்ணினாங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுக்கிடையில் நிக்கிதாவும் அவங்க அம்மாவும் கோயம்புத்தூரில் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருக்காங்க. அதை பார்த்த உடனே அங்கே இருந்தவங்க இந்த நிக்கிதா இருக்கான்னு சொல்லி அவங்கள பாருங்கள் சமூக பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நாங்கள் பிடிச்சி இங்கே இருக்காங்க வந்து பிடிங்க அப்படின்னு. கண்ட்ரோல் ரூம்லேருந்து நீங்கள் உடனடியாக இது பண்ணி வைங்க, பார்த்துக்கங்க, நாங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறோங்கிறாங்க. ஏன்னா கண்ட்ரோல் ரூம் வேறு, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வேறு. கண்ட்ரோல் ரூம் வந்து உங்கள் ஃபோனை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம சொன்ன உடனே. அவங்க கரெக்டாக கடமையை செஞ்சுருக்காங்க கண்ட்ரோல் ரூமில். அந்த கண்ட்ரோல் ரூம் கான்ஸ்டபிள் எப்படி பேசுகிறாரு பாருங்கள், எவ்வளோ மரியாதை. அப்படி தான் இருக்கணும் பப்ளிக்கிட்ட. உங்கள்கிட்ட புகார் கொடுக்க வரவன் அப்பாவி, அவனை குற்றவாளியாக பார்க்கக்கூடாது. புகார் கொடுக்க வரவன்ட்டே அவன் எப்படி பேசுவாங்க தெரியுமா? என்ன விஷயம்? அந்த டோனே மாறும். அந்த கண்ட்ரோல் ரூமில் பேசுகிறவங்க எவ்வளோ நாகரிகமாக பேசுகிறாங்கன்னு அந்த டேப்பில் பாருங்கள். அந்த ஒரு டேப்பில் இருக்குது, அவ்வளோ நாகரிகமாக பேசுகிறாங்க. சம்மந்தப்பட்ட அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமாம் சார், 2 பேர் அங்கே இருக்காங்கன்னு சொன்னீங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். காவல்துறை கண்ட்ரோலுக்கு கூப்பிட்டேங்க, 100க்கு கூப்பிட்டேன், லோக்கல் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க சார். சரிங்க சார். உங்கள் பேர் சார்? என் பேர் வந்து கோயம்புத்தூர் வீரகுமார் சார். நான் வந்து தொழிற்சங்கத்தில் இருக்கேங்க, பிஎம்எஸ்ல. ஓகே சார். அந்த ஏரியாக்கு என்ன ஸ்டேஷன் லிமிட் சார்? நீங்கள் பார்த்தீங்களே சார், மகாலிங்கபுரம் வருங்களா? மகாலிங்கபுரம் சார், பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் சார். ஓகே சார், நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம் சார். நீங்கள் தேங்க்ஸ் கால் பண்ணேன் சார். நான் கொஞ்சம் ஓகேங்க சார், ஓகேங்க, நன்றி சார். அந்த மாதிரி போலீஸ் தான் நாட்டுக்கு தேவை. நாகரிகமான அந்த சமுதாயத்தில் அப்படி தான் இருக்கும். சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸ் அந்த போலீஸ் விட்டுருங்கங்கிறாங்க. ஏன் விட்டுருங்கங்கிறாங்கன்னா, அவங்க மேலே பொய்யான வழக்கை கொடுத்தீங்கன்னு சொல்லி வழக்கு போடுறதா இருந்தால் தானே அவங்கள பிடிக்க முடியும். ஸ்டாலின் விடுவாரா? அந்த பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர், கருணாநிதி குடும்பத்துக்கு நெருக்கமானவர் இந்த பெண்ணுன்னு சொல்கிறாங்களே, அதை வச்சு தானே அந்த பெண்ணு வேலை வாங்கி தரேன், 2 நாளில் வாங்கி தரேன்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்டாலின் அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணு மேலே எப்படி வழக்கு போடுவாங்க? நான் சொல்கிறேன்ல, 211 IPC 248 BNSல உடனே பிடிக்கணும். பொய் புகாரை கொடுத்ததுக்காக பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா குற்றவாளிக்கு சாதகமாக இருந்து கொண்டு இருக்கிற இதுதான் இந்த அரசு. அவர்களுக்கு கூலிப்படம் மாதிரி போலீஸ்காரன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறது இன்னும் ஒரு வருத்தமான செய்தி. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த அஜித்குமார் இதில் ஜாதியை உள்ள பூத்தலான்னு ஒரு சில சக்திகள் முயற்சி செய்யணும். நேற்று தான் நான் பேசினேன். இந்த வழக்கில் ஜாதியை பற்றி யாருமே பார்க்கலையே. பொதுவாக என்ன பார்ப்பான் தெரியுமா? இப்போ ஏதாச்சும் ஒன்று நடந்தால் அவன் என்ன ஜாதி, உடனே அந்த ஜாதி இயக்கங்கள் போயிடுவாங்க. மனிதாபிமானம்ங்கிறது இங்கே செத்துப்போகும். எத்தனை பேர் இந்தியா தமிழ்நாடு பூரா இருக்கிறவெல்லாம் அந்த பையன் மேலே எவ்வளோ பரிதாபப்படுறான். ஜாதியை பார்த்தா, மதத்தை பார்த்தா,
இனத்தை பார்த்தா, மொழியை பார்த்தா, மனிதன்கிற ஒரு எண்ணத்தில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஜாதி சக்திகள் உள்ள வரான். இந்த ஹரி நாடாருன்னு ஒரு அக்யூஸ்ட், இந்த ஹரி நாடாருங்கிறவன் நிறைய பேர்த்துக்கு வந்து லோன் வாங்கி தரேன்னு ஏமாற்றி நகைகளை அப்படியே ஒரு இதெல்லாம் போட்டு கர்நாடகா போலீஸில் கூப்பிட்டு போய் அடின்னு அடித்து பின்னி எடுத்து வழக்கை போட்டு அனுப்பி வச்சான். இந்த ஆளுக்கு வந்து அந்த ஜாதி சங்கத்தை வச்சு ஒரு இது பண்ணணும் அப்படின்னு ஊரை ஏமாற்றணும்னு சொல்லி கொள்ளையடித்த பணம், ஏமாத்தின பணத்தெல்லாம் எலெக்ஷனில் போய் நின்று பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த வழக்குக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த வழக்கு மதுரை மாவட்டத்தில் நடக்குது. அவர் திருநெல்வேலி அந்த சைடு சேர்ந்தவர். அங்கேருந்து ஓடி வர்றாருங்க. இது சிவகங்கையில் நடத்துது, சிவகங்கை மாவட்டத்தில். அங்கேருந்து ஓடி வந்து பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் முகத்தை காமிச்சு அந்த ஜாதி ரீதியான ஒரு வெளியை உருவாக்க பார்க்குறாங்க. அதனால் எல்லோருக்கும் என்ன சொல்கிறேன், அந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், அந்த சிவகங்கை மாவட்டத்தில் அந்த குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்தவங்களுக்கு சொல்கிறேன், அடித்து விரட்டுங்கள் இந்த மாதிரி ஜாதி வெறியர்களை. இவர்கள் ஜாதி வெளியை உருவாக்கி அரசியல் லாபம் எடுப்பதற்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஜாதி ரீதியாக பிரச்சனையை கொண்டு போ, இதை அப்படியே அமைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட தீய சக்திகளை நான் எல்லா மக்களுக்குமே சொல்கிறேன். ஒரு நல்லவர், ஒரு பெரிய சாதனையாளர், இப்போ வஉசி இருக்காருன்னா அவர் பெரிய சாதனையாளர்னு என் ஜாதிக்காரன்னு தூக்கி வச்சு பண்ணிக்குவாங்க. அதில் ஒன்றும் நம்ம ரைட்டு, அவங்க ஜாதிக்காரங்க கொண்டாடுவாங்க. பிள்ளை மாதிரிலாம் எங்கள் வஉசி என் ஜாதி யார் சொன்னாங்கன்னா, யோகியர், உத்தமர், நாட்டுக்காக சத்தெல்லாம் கொடுத்தவர். அப்படிப்பட்டவங்களுக்கு ஜாதிக்காரங்க போய் தூக்கி வைங்க, தப்பு இல்லை. அம்பேத்கர் வந்து பட்டியல் இந்து மக்கள்லாம் எங்கள் ஜாதியில் இந்த அளவுக்கு ஒரு அறிவாளி இருந்தார், நாட்டுப்பற்று உள்ள தேசப்பற்று உள்ளவர் இருந்தார்னு தூக்கி வைக்கிறாங்கன்னா அறிவாளி, தேசப்பற்ற ஆள். இப்போ பசுமன் முத்துராமன் அவர் முக்குளத்தோர் பண்ணுறாங்கன்னா அவர் ஒரு சித்தர் மாதிரி இருந்தார், ஒரு எடுத்துக்காட்டு. ரைட்டு, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. கக்கன் பட்டியலிருந்து மக்கள். ஆனால் நல்லவனையும் யோகியனையும் சாதனையாளன் தான் ஏன் ஜாதிக்காரன் நீ பெருமையாக சொல்லணும். இந்த ஹரி நாடார் மாதிரி ஒரு குற்றம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போய் பல தவறுகளை பண்ணவங்களெல்லாம் ஜாதிக்காரன் வச்சு தூக்கி பார்க்காதீங்க, அவங்களெல்லாம் உள்ளேயே விடாதீர்கள். நல்லா இருக்கக்கூடிய இந்த இதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் பெருமைப்படக்கூடிய விஷயம், ஜாதியெல்லாம் மறந்துட்டாங்களே, மனுஷனாக பார்க்குறாங்களேன்னு பெருமையை நினைத்து கொண்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஜாதி வெறியர்களை உள்ளே விடாதீர்கள். அது ஸ்டாலினுக்கு வசதியாக போகும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அஜித்குமார் விஷயத்தில் நடந்த விஷயத்தில் நம்ம சொல்ல வேண்டிய கருத்து வந்து இதுதான் முதல் கருத்து அப்படிங்கிறத பதிவு செய்யணும். அடுத்தது ஸ்டாலின் திருந்தல் மாதிரி இல்லை. இங்கே வந்து ஒரு பெரிய சாவு நடந்திருக்கு. ஒரு அரசாங்க வேலை, ஒரு ஏமாத்துறதுக்கு, ஒரு இலவச விமானம். விஜய் 2 லட்சம் கொடுத்தோன்னா 5 லட்சம் கொடுத்துட்டு கொஞ்சமாச்சும் வருத்தத்தில் இருப்பார்னு பார்த்தா ஆள் கட்டம் போட்ட சட்டை, பொம்மை சட்டையை போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு விக்கை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இப்போ இதில் பேசுகிறார் பாருங்கள் இந்த வீடியோவை. நல்லா இருக்கீங்களா? நீங்க எத்தனை வீடு போயிருப்பீங்க மொத்தத்தில்? காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு 2 தொகுதி கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டீங்களா? 2 தொகுதி ஸ்பீடா முடிச்சிட்டீங்களா? ரொம்ப ஸ்பீடா? 6 மணிக்கே வந்து என்னுடைய வார்டுல ஆரம்பிச்சுட்டு உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிச்சுட்டு 4 பகுதிங்கண்ணா, 5 ஒன்றிய பேரூராட்சி நகரம் எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கேங்கண்ணா. அவினாசி ஒன்றியத்துல பழங்கரை ஊராட்சியில தேவம்பாளையம் பகுதியில் நம்ம மக்களோட தான் நின்று இருக்கேங்கண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் நின்று இருக்காங்க. வீடா பிரச்சாரம் ரெஸ்பான்ஸ் ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க. இப்போ 3% 5800 ரோட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இப்போ முதல் நாளுங்கண்ணா. ஆமாங்க. இந்த ஃபோன் நம்பர் கேட்டா கொடுக்குறாங்களா? இப்போ யோசனை பண்ணுறாங்களா? கொடுக்குறாங்க. எந்த ஸோ என்ன பேசுகிறாருன்னா அதில் ஒவ்வொரு பூத்துக்கும் ஆள் சேர்த்திங்களா, எவ்வளோ பேர் சேர்த்திங்க அப்படின்னு அவங்கள பேச சொல்லுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுறேன். என்னென்னா இவங்க வந்து அதில் எல்லோரும் அடுத்து எங்கள் ஆட்சியை விரும்புகிறீங்களா? ஆமாம் செட்டப் பண்ணி வச்சு அப்படி தான் பேசுவோம். அவனுக்கு 1000 கொடுத்தானா 2000 கொடுத்தானா உங்கள் கட்சிக்காரன் பக்கத்தில் இருக்கிறவன் தெரியாது. அதை வந்து பெருமையாக போட்டு பேசிக்கிட்டு இருக்கார். பெருமையாக பேசும் நேரமாக இது? அது ஒன்று. 2வது விஷயம், பெருமையாக பேசுகிற நேரம்னாலும் இது வந்து நம்மளை ஏமாத்துகிற வேலை. நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்க, ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஒவ்வொரு பூத்துலேயும் ஆள் சேர்க்க சொல்லியிருக்காங்கன்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. திராவிட மாடல் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். கருணாநிதி காலத்துலேருந்து இதை பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸ்டாலின் ஒவ்வொரு பூத்துக்கும் போய் பிஜேபிக்காரன் அதிமுகக்காரன் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே ஒவ்வொரு பூத்துக்கும் கட்சிக்காரனுக்கு கொடுத்துட்டாரு ஸ்டாலின். அவங்க அப்பா காலத்தில் சொல்லி கொடுத்த விஷயம். பூத்தில் போய் லிஸ்ட் எடுத்துட்டான். திமுகக்காரன்
லிஸ்ட்டு என்ன எடுத்துருக்கான்? அதிமுக ஓட்டு, பாஜக ஓட்டு, விஜய் ஓட்டு, இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இதில் எதிர்க்கட்சி ஓட்டு, அதிமுக ஓட்டு, பாஜக ஓட்டு, விஜய் ஓட்டு, ஒரு பூத்தில் மொத்தம் 900 இருந்ததுன்னா ஒரு 100 ஓட்டு 150 ஓட்டு இந்த 2 கட்சி 3 கட்சியில் இருக்கிறவனை ரிப்போர்ட் கொடு. எப்படி கொடுக்குறான்? இவர்கள் இந்த முகவரியிலேயே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்க வைக்கிறாங்க இந்த 3 கட்சிக்கும். அப்போ இந்த 3 கட்சியை சேர்ந்தவங்க தலைவர்கள் தொண்டர்கள் இதில் கவனம் செலுத்த மாட்டான், அவன் வேறு இதில் இருப்பான். பார்த்திங்கன்னா வாக்காளர்கள் அந்த முகவரியில் இல்லைன்னு சொல்லிட்டா அடுத்த ஸ்டெப் என்ன போகணும் தெரியுமா? அரசாங்க ஊழியர்களை அனுப்பி உண்மையிலே அந்த வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதை இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அரசு ஊழியர்களை போகாமையே அந்த முகவரியில் இல்லைன்னு எழுதி வாங்குறாங்க. போகாமே எழுதி வாங்கினோன்னே அங்கே இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் அஃபீஷியல்லாம் இவங்க பேரை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிடுவாங்க. உங்களுக்கு தெரியாமையே இது நடக்கும். இப்போ தான் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். அதே மாதிரி வாக்காளர்கள் பட்டியலில் உயிரோடு இருக்கிறவன் பேரை நீக்கிட்டு இல்லாதவன் பேரை புதிய வாக்காளர்கள் 18 வயசு 20 வயசுன்னு சொல்லி எல்லாமே அந்தந்த முகவரியில் இல்லாத ஆட்கள் எல்லாம் வாக்காளர்களை சேர்த்துக்கிட்டு இருக்கான் இந்த குரூப், திமுக குரூப். அப்போ அடுத்த ஓட்டுநர் பட்டியலில் வரும்போது உண்மையிலேயே முகவரியில் இருக்கிறவன் ஒவ்வொரு பூத்திலையும் 100-150 பேர் நீக்கப்பட்டுரும். அந்த ஆளே இல்லாத ஆளுக்கு ஒரு 150-200 பேரை சேர்க்குறான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது அவர் என்னமோ போடையான் ஸ்பாட்டுக்கு மக்கள்கிட்ட பேசினையா அப்படின்னு ஊரை ஏமாற்றி இதை வீடியோவாக போடுறதுக்கு காரணம் நம்ம திசை திருப்புவதற்காகத்தான். பாஜக, அதிமுக, தாவேகா 3 பேர்த்துக்கு எச்சரிக்கை விடுறேன். உங்கள் கட்சி ஓட்டு போடுறவனெல்லாம் நீக்கி கொண்டிருக்கிறார்கள், அதை போய் முதல்ல கவனிங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அதை கவனித்தாங்க. ஜெயலலிதாலாம் உட்காந்துக்குவாங்க லேப்டாப்பை வச்சுக்கிட்டு, டேன்னு கூப்பிட்டுவாங்க. என்னடா பண்ணுறேன்னு கேட்பாங்க. நம்ம ஆளுங்களை நீக்கிடுவான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக அத்தனை பேர் சேர்க்குறான், எதிர்ப்பு கொடு அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். நீங்கள் போய் ஒவ்வொருத்தரும் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பட்டியல்னு கடைசி போடுவான், போய் பார்க்கணும். உங்கள் பேர் ஏதாச்சும் நீக்கி இருந்தால் இது பண்ண. இந்த வேலையில் மும்முரமாக ஸ்டாலின் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாருங்கிறது தான் உண்மை. காரணம் இதுதான் திராவிட மாடல். அவங்க அப்பா காலத்திலேருந்து கள்ள ஓட்டு போடுறது, இருக்கிறவன் ஓட்டை கலட்டுறது, இதுதான். நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இருக்கிறவன் ஓட்டை எப்படி திசை திருப்புவான் எலெக்ஷன் அன்றைக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆட்டுக்கறி வாங்கி கொடுக்கறது, அந்தந்த வீடுகளில் போய் பயமுறுத்துறது, அங்கே கொலை நடந்து போச்சு போயிடாதீங்க ஓட்டு போடணும்லாம் திசை திருப்புறது, இதெல்லாம் இன்னமே நடக்கும் எலெக்ஷன் டைமில். இப்போ போய் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருப்பது இந்த நாடகத்தை தான். அவர் என்ன பண்ணிக்கிறார்? இன்னமும் நம்பிக்கையில் இருக்கார். அதில் பேசும்போது கேட்குறாரு, மொபைல் ஃபோன் கொடுக்குறாங்களான்னு கேட்குறாரு பாருங்கள். அவர் பேசுகிறாரு, ஏன் மொபைல் ஃபோனில் அவங்க எப்படி வாங்குறாங்க? நான் போகிறதுனா உங்கள் மொபைல் ஃபோனு கொடுங்க, ஜிபே நம்பர் ஃபோன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. எதுக்குன்னா எலெக்ஷன் அன்றைக்கி ஒவ்வொருத்தன் ஜிபேலையும் பணம் போட்டுடுறான். போய் வீடு கொடுக்க வேண்டியதில்லை, ஃபோனை பிடிக்கிறாங்க. இப்போ ஜிபேயில் பணம் போடுறதுக்கு. ரெண்டாவது, உங்கள் ஃபோனுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி மருமகனை வச்சு ஒரு பெண்ணுன்னு ஒரு அமைப்பை வச்சு 200-300 பேர் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் பூரா உங்களுக்கு வீடியோ அனுப்புவான். இல்லாத வீடியோ, பொல்லாத வீடியோ, எலெக்ஷன் டைமில் உங்களை குழப்பக்கூடிய வீடியோ, இதெல்லாம் போட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு தான் மொபைல் ஃபோன் கொடுக்குறாங்களான்னு கேட்குறாரு பாருங்க ஸ்டாலின். இதுக்கு தான். ஆக குறுக்கு வழியில் ஜெயிக்கணும். இன்னமே மக்கள் நம்மளை காரி துப்ப ஆரம்பிச்சுட்டான், ஒரு ஓட்டு போட மாட்டான் என்பது ஸ்டாலின் நன்றாக தெரிந்து கொண்டார். அது குறுக்கு வழி பண்ணுறதுக்காகத்தான் இந்த பூத்தில் எல்லாம் போய் கட்சிக்காரனை வேலை செய்கிற மாதிரி நடிப்பது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே இவ்வளவு அயோக்கியத்தன அக்கிரமத்தை மக்களுக்கு எதிராக கொலையை கூட பண்ணக்கூடியவர்களுக்கு இறைவன் இவர்கள் கையில் திரும்ப ஆட்சியை கொடுக்க மாட்டான். ஏதாவது ஒரு திருவிளையாடல் நடந்து இவர்கள் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதனால் ஸ்டாலின் நீங்கள் தலைகீழ நின்னாலும் இறை சக்தி உங்களுக்கு அடுத்த தடவை ஆட்சியை கொடுக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த கருத்து. மூணாவது, இன்றைக்கி ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு வந்திருக்கு. ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அண்ணாதுரை பிறந்த நாளைக்கு கோயில்களில் பூரா கோயில் பணத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னதானம், அண்ணாதுரை பிறந்த நாளைக்கு. இப்போ தான் அப்படியே வெள்ளோட்டம் பார்க்குறாங்க. இலவச வேஷ்டி சேலையா? ஊராம்பணத்தில் எவன் பணத்தில் வேஷ்டி சட்டை வெக்கம் இல்லாமல் எடுத்து கொடுக்குறீங்க. நாசியை பயிலுங்க நீங்கள். உன் சொந்த பணம் இல்லை, திமுக அறக்கட்டளையில் ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்கேன், அதில் வச்சு சோறு போடு ஒவ்வொரு கோயிலுக்கும்.
வேஷ்டி சட்டை அந்த பணத்தில் ஊரை கொள்ளையடித்த பணத்தில் வந்துக்கிட்டு யாருக்கு போய் அது என்னதான் நான் போடுறேன்? நாசிகர்கள் இப்போ பெரிய புராணத்தையும் கம்பராமாயணத்தையும் கற்பனை கதை அதை நீ அழிக்க வேண்டும்னு சொன்னால் இந்த அண்ணாதுரை கடவுள்கள் இதெல்லாம் அவதாரங்களை எல்லாம் கேவலமாக பேசினாலும் அப்படிப்பட்ட ஆளுக்கு வைக்கிறதுனா உன் சொந்த இதில் வை, உன் கட்சி பணத்திலேருந்து வை. இது எதுக்கு வெள்ளோட்டம் தெரியுமா? அடுத்து இந்த ஈவேரா சாமியை செருப்பால் அடித்த ஆளுக்கும் வைப்பாங்க, வச்சு சாமி கோயில் பணத்தில் வந்துக்கிட்டு சாப்பாடு போடுவான், ஏபஸ்டி சொன்ன எடுத்து கொடுப்பான். இப்போ தைரோட போடுறான் கருணாநிதி சமாதியில். அது நான் சொந்த கசிரியாக போடுறான்னு நினைக்கிறீங்க? திமுக அறக்கட்டளையில் போடுறான்னு நினைக்கிறீங்க? கருணாநிதி சமாதிக்கு தயிர் வடை அதெல்லாம் காஃபியெல்லாம் கொடுக்குறானே, எல்லா அரசாங்க பணத்தில் மொய் எழுதிக்கிட்டு இருக்கான். கருணாநிதி என்னத்தை சாதித்தார்? ஊரையே கொள்ளையடித்து தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாரு. இதில் சர்க்காரியா கமிஷனில் விஞ்ஞான ஊழல்வாதின்னு வர்ணிக்கப்பட்டவர். அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான் அரசாங்க செலவில். கூடிய சீக்கிரம் அண்ணாதுரை மாதிரி கருணாநிதிக்கும் ஈவேராவுக்கும் இந்த மாதிரி இதில் கோயில் பணத்தில் இது பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து தான் ஒருத்தர் இப்போ கேஸை போட்டிருக்காரு ஹைகோர்ட்டில், மதுரை ஹைகோர்ட்டில். அதே ஜட்ஜிட்ட வந்திருக்கு. இப்போ பண்ணுறார அஜித்குமாரை விடுவாரா? பிடிச்சிட்டார். அவர் பிடிச்சிட்டு பதில் கொடுறான்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பார். எப்படிடா நீ கோயில் பணத்தில் ஒரு நாசிகவாதிக்கு சுப்பிரமணியம் கொடுத்துருக்காரு, நாசிகவாதிக்கு எப்படிடா நீ கொடுத்த, எப்படி நீ கொடுத்தன்னு கேள்வி கேட்டிருக்காரு. பதில் சொல்லுங்க இங்கே. அதனால் வெக்கமான ரோஷம் இருந்தால் நீங்களே வந்துக்கிட்டு கோயில் பணத்தில் வைக்கக்கூடாது. நம்மளாம் ஜாமியை திட்டின பயலுகடான்னு. உங்களுக்கு தான் மான வைக்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. என்ன நீங்கள் தான் எல்லாத்தையும் தூக்கி இதில் போட்டுருவீங்களே, பகுத்தறிவாதியமா இதுமா கோயிலில் போய் க்யூவில் நிற்பது தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அடுத்த அடி காத்திருக்கிறது. அண்ணாதுரையில் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த எந்த நாசிகனுக்கும் கோயில் பணத்தில் சொரணை இருந்தால் ஒரு பைசா நீயே வாங்கக்கூடாது. உனக்கு சொரணை இல்லாமல் இப்போ நடத்திக்கிட்டு இருக்க கோர்ட்டு ஆர்டர் போட்டு இவர்களை விரட்ட வேண்டும் கோயிலிலிருந்து. கூடிய சீக்கிரம் இந்த திராவிட கூட்டத்தை கோயிலிருந்தே விரட்டணும். இந்த வழக்கில் அதற்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்து வேல்முருகன் நீதியரசர் அந்த ஏடிஜிபி இந்த இதெல்லாம் ஏடிஜிபியை கைது செய்ய சொன்னார்ல, அவர் பொன்முடியை பிடிச்சிட்டார். அந்த வழக்கு வந்துருக்கு, பொன்முடியை பிடிச்சிட்டார். என்னென்னா பொன்முடி மேலே வழக்கு போட்டிருக்காங்க. இந்த சைவத்தையும் வைணவத்தையும் அசிங்கமாக பேசினாள். சைவத்தையும் வைணவத்தையும் அசிங்கமாக பேசிட்டு பார்த்தீங்கன்னா மந்திரி பதவியை விட்டு போன உடனே சாமியை வச்சு இது அந்தணர்களை வச்சு பூஜை பண்ணி தொட்டு கும்பிட்றாங்க. வெக்கம் இல்லாமல் எங்கே சொரணையே இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவனுக்கெல்லாம். நீ தான் சைவத்தை கிண்டல் பண்ண, வைஷ்ணவத்தை கிண்டல் பண்ண, எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ பேசினேன். நீ போய் மந்திரி பதவி போன உடனே கடவுள் காலில் போய் விழுகலாமா? பூஜை பண்ணி வெக்கம் இல்லாமல் தொட்டு கும்பிடலாமா? மானமே இல்லையே உங்களுக்கு. வெக்கம் இல்லாமல் அதை போய் தொட்டு கும்பிட்டுட்டு இப்போ போட்டாங்க ஹைகோர்ட்டில். இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க போலீஸு, சும்மா பேருக்கு. ஸ்டாலினுக்கு என்னென்னா இவர் தொட்டு கும்பிட்டதுக்காகலாம் அவர் பதவியை விட்டு தூக்கலை. அவர் அடித்த கொள்ளையில் பங்கு ஒழுங்காக வரல. நீங்கள் பங்கை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டார். இந்த பாருங்கள் சேகர்பாபு என்னென்ன கோமாளித்தனம்லாம் பண்ணுறாரு. பொம்பளைங்களை வச்சு டான்ஸு, ஆம்பளைங்களை வச்சு டான்ஸு இப்படியெல்லாம் பண்ணுறாருல்ல, எதையும் கண்டுக்க மாட்டார். பங்கு கரெக்டாக போகணும். இவர் பொன்முடி பங்கு கொடுக்கலை, அதனால் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கை அப்படியே விட்டுட்டான், எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஸோ நீதியரசர் வேல்முருகன் கேட்டிருக்காரு, ஒழுங்காக வழக்கில் நடவடிக்கை எடுக்கிறையா? நீ வழக்கு பதிவு செஞ்சால் மட்டும் போதாது, ஒழுங்காக எடுக்கிறையா, சிபிஐக்கு அனுப்புவான்னு கேட்டிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பொன்முடி 2 நாளைக்கு முன்னாடி போய் ஸ்டாலினை பார்த்துட்டார். பார்த்து அழுதுருக்கார், நான் இனிமேல் ஒழுங்காக பங்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு. கொடுத்துட்டு இப்போ சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம். கூடிய சீக்கிரம் பொன்முடி மந்திரி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா விழுப்புரத்தில் மறுபடியும் அதிகாரத்தெல்லாம் அவருக்கு கொடுத்துட்டாரான் ஸ்டாலின். எதிர்கொஸ்டி புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆக மறுபடியும் நெருக்கமாகி விட்டார். சீக்கிரம் மந்திரியாகவும் ஆகி விடுவார். இந்த சைவ வைஷ்ணவத்தை பேசின வழக்கை தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக நீதியரசர் வேல்முருகன் ஒழுங்காக எடுக்கிறையா, சிபிஐக்கு அனுப்புவா அப்படின்னு கேட்டிருக்கு. சிபிஐ அனுப்பினாலும் உங்கள் கனிமொழியை பிடிச்சி காலில் விழுந்து முடிச்சிடுவாங்கன்னு வைங்க, இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும். அதுக்காகத்தான் சிபிஐக்கு அனுப்புவான்னு கேட்குறாரு. அதனால் கூடிய சீக்கிரம் அந்த வழக்கம் சிபிஐக்கு செல்லணும், இவர்களுடைய முகத்தில் கிழிக்கப்பட வேண்டும். அடுத்தது விஜய் கட்சி செயற்குழு கூட்டம் கூட்டியிருக்காங்க. விஜய் கட்சியில் செயற்குழு கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தான் தாவேகா கட்சியின் சார்பாக அடுத்த முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாங்க.
அதோட இன்னும் 2-3 விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, திமுகவுடனும் பாஜகவுடனும் எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி இல்லைன்ட்டாங்க. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாஜகக்காரங்க விஜய் வந்து எங்கள் கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கிறதுன்னாங்க. அதுக்கு முன்னாடி அதிமுக தலைவர்கள், இந்த குட்டி தலைவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. செல்லூர் ராஜு மாதிரி இந்த சில கோமாளிகள் இருக்காங்க, இந்த செல்லூர் ராஜு, இந்த ராஜேந்திர பாலாஜி, அதெல்லாம் அதிமுகவில் இருக்கிற கோமாளி மந்திரிகள். அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ தான் நான் நினச்சேன், நீங்கள்லாம் எப்படியா மந்திரியாக வந்தீங்க, நீங்கள்லாம் எப்படியா எம்எல்ஏவாக வந்தீங்க? அப்போ பாஜக உங்களுக்கு என்னப்பா அரசியல் கற்றுக்குட்டியாக இருக்கீங்க, சொல்லிக் கொடுக்கணுமா? சாதாரண ஒரு பத்திரிக்கை படிக்கிற சாதாரண ஒரு வாசகன் தமிழ்நாட்டில் அவன் கூட சொல்லுவான், விஜய் வந்து பாஜக கூட கூட்டணி சேர மாட்டார், விஜய் ஒரு கிறிஸ்துவருங்கிறதுனால அவர் இதுக்கு அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே கிறிஸ்தவர்கள் முழுமையாக நமக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற நம்பிக்கை, இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினர் என்ற முறையில் நமக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் அவர் இதுக்கே வந்தார், கட்சியை ஆரம்பித்தார். அந்த சிறுபான்மையினர் வாக்கு 10% பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கிய நோக்கம். திமுகவும் ஏன் பார்த்து பயந்தாங்கன்னா, நமக்கு விழுந்துக்கிட்டு இருந்த அந்த சிறுபான்மையினர் 10% வாக்கு விஜய்க்கு போயிடுச்சுன்னா நம்ம தோல்வி அடைஞ்சிடுவோமேன்று தான் விஜயை பார்த்து ஸ்டாலின் பயப்படுறாரு. இதெல்லாம் கதையாக சொல்லி அதனால் அவருக்கு பிஜேபியோட சேர மாட்டாரியா, பிஜேபி எதிர்ப்பு அரசியல் பண்ணுவதற்காகத்தான் வந்திருக்காருங்கிறது பல தடவை சொன்னால் பிஜேபிக்காரங்களுக்கு கடைசி வர உரைக்கலை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர கூட விஜயுடன் கூட்டணி இப்போ வாய்ப்பு இருக்குது, விஜய் எங்கள் கூட்டணிக்கு வர எப்படி? அப்போ அரசியலே தெரியல, அரசியல் ஞானமே உங்களுக்கு தெரியல. அதிமுக இருக்கிறவங்க பாருங்கள், இந்த லோக்கல் மந்திரியாக இருந்தவங்களாம் விஜயோட கூட்டணி சொல்வோம் இது அந்த ஆளு தான் சொல்லிட்டாரு. பாஜகவுடன் சேர்ந்ததுனால அதிமுகவுடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு, திமுகவுடையும் கூட்டணி இல்லைன்ட்டார். இவ்வளவு நாளாக கத்திக்கிட்டு இருக்கான் அவ்வளோ பேரும். அதனால் இப்போ செருப்பொடி கொடுத்த மாதிரி பதில் கொடுத்துருக்காரு. இந்த மேட்சை திருந்துங்க, விஜயை மறந்துடுங்க. விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு விழுக போகுதுங்கிறது தெரியலை, பார்ப்போம். என்னுடைய கணிப்பு 10 to 15% தான். அவரால் வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வெற்றி பெற முடியாது, எங்களுடைய கால்குலேஷன் அதுதான். அவர் அந்த 10 to 15 வாங்குறாரா, அது கொஞ்சம் கூடுதா இல்லை கொஞ்சம் குறைய போதாங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த கணிப்பு கூட உங்களுக்கு தெரியலையா? அதனால் மறந்து விடுங்கள். பாஜக அதிமுக நீங்கள் தான் ஒரு கூட்டணி, உங்கள் கூட்டணியை வலுப்படுத்த என்ன விஷயமோ அதை நீங்கள் பாருங்கள், விஜயை மறந்து விடுங்கள் அப்படிங்கிறது. அந்த செயற்குழு கூட்டியிருக்கார் விஜய், வந்து செயற்குழு கூட்டம் அதில் தான் அறிவிச்சிருக்காரு. செயற்குழு கூட்டத்தில் அவங்க அம்மாவை பார்த்து கட்டி பிடிக்கிறார். அது இப்போ முன்னாடி பரவாயில்ல, முன்னாடி எல்லாம் அம்மாவை பார்த்துட்டு பார்க்காம போவார். அந்த வீடியோ போட்டோம், அம்மாவை பார்த்துட்டு திரும்பிட்டு போனார், அதெல்லாம் போட்டோம். இதில் ஒரு அதிசயமான விஷயம், அம்மாவை பார்த்த உடனே அப்படியே கட்டி பிடிச்சி பாசத்தை தெரிவிக்கிறார். அந்த அம்மா முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனால் ஒன்று என்னென்னா, அவங்க அம்மா விஜயை பார்க்குறதுனா இந்த மாதிரி செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம், மாநாட்டில் கூட பார்க்க முடியாது, அதில் தான் பார்க்க முடியும். அதுதான் அவங்க ஆவலாக வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. அவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கார் விஜய். குடும்பம் அவர் கூட இல்லைன்னெல்லாம் புரளி இருந்திருக்கு. குடும்பம் கூடவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் அம்மா அப்பாவை கூட வச்சுக்கிறதுல என்ன தப்பு? கடைசி இறுதி காலத்தில் பையனோடு சேர்ந்து இருக்கணும்னு ஒரு தாய் விரும்புவாங்கல்ல, அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டாமா? இது வந்து உங்களுடைய சொந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் இப்போது பொதுவான மனிதராகிவிட்டீர்கள். நீங்கள் வந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்டீங்கும்போது பலரும் உங்களுக்கு பற்றி கருத்து சொல்லலாம். தப்பான கருத்தை நாங்கள் சொல்ல. உங்களுடைய தாயை ஏன் நீங்கள் இவ்வளோ பெரிய வீட்டில் தாயையும் தந்தையும் வச்சுக்கலாமே? அவர்கள் ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போகட்டுமே. தினமும் உங்கள் முகத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வருமே கடைசி காலத்தில். அதையே நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா எம்ஜிஆர் அம்மா செத்து போயிட்டாங்க, ராமவரம் தோட்டத்தில் அம்மாவுக்கு ஒரு கோயிலே கட்டிட்டார். அவர் டெய்லி வீட்டை விட்டு வெளியில் வரும்போது செருப்பை கழட்டி வச்சுட்டு அவங்க அம்மா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு இது வச்சுட்டு தான் வருவார். குங்குமம் விபூதி இதை வச்சுட்டு லைட்டாக வச்சுட்டு வருவார். தினமும் அம்மாவை வந்து செத்ததுக்கப்புறம் கூட பார்க்கணுங்கிற எண்ணம் வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது. அவர் அரசியலில் பிரபலியமானார். சிவாஜி கணேசன் அவங்க அம்மாவை கடைசி சாகுமுறை கூட வச்சுருந்தார். சிவாஜி கணேசன் இவங்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. அவ்வளவு மோசமான கருணாநிதி அவர்கள் கூட முரசொலிமாறன் தாயார், அவங்களுடைய தங்கை, அவங்களுடைய அக்கா, கருணாநிதிக்கு அக்கா, அவங்க சின்ன வயசுலேருந்து கருணாநிதி அவங்களெலாம் தூக்கி வளர்த்தவங்க. சிறு வயதிலேயே கருணாநிதியின் பெற்றோர்கள் இறந்து விட்டாலும் கூட தினமும் அவங்க அக்காவை பார்த்துட்டு தான் வருவார், அக்காவை பார்த்து கும்பிடுவார். அந்தளவுக்கு அவங்க குடும்பத்து மேலே வச்சுருந்தார். இப்போ ஸ்டாலினை நம்ம இவ்வளவு விமர்சித்து பேசுகிறோம். ஸ்டாலினுடைய தாயார் வந்து உடல்நிலை சரியில்லாமல் கோபாலபுரத்தில் இருக்காங்க. 90 வயதை நெருங்கினவங்க. அவங்க அப்பப்போ போய் தன்னுடைய தாயை பார்த்துட்டு இது பண்ணிட்டு வராரு.
மருத்துவர்களை வைத்து தொடர்ந்து சிகிச்சை கொடுக்குறாரு. தாயை போய் பார்த்துட்டு வர்றாரு. இப்படி மிக முக்கிய அரசியல்வாதிகள் எல்லாம் தாயை நேசித்தவர்கள், தந்தையை நேசித்தவர்கள், இறுதி காலத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செய்தவர்கள். விஜய்கிட்ட வந்து அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், எதிர்மறையான ஒரு விஷயம் என்னென்னா, தாய் தந்தை இறப்பு நீங்கள் சரியான முறையில் கவனிக்கணும். அவங்களுக்கு உங்களுடைய பாசத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். தினமும் ஒரு தடவையாச்சும் அம்மான்னு சொல்லி நீங்கள் பேசி, அப்பான்னு சொல்லி பேசினா அது மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். அதனால் உங்கள் தாயையும் தந்தையும் அவ்வளோ பெரிய பங்களா, அவர் பங்களாவை நானே பார்த்து வியந்து போயிட்டேன். இந்த பங்களாவில் எப்படி தனி மனிதராக இருக்காருன்னு தெரியலை, குழந்தைகள் இருப்பதாக தெரியவில்லை. அதனால் தாயையும் தந்தையும் நேசியுங்கள். தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமையை முதல்ல செய்யுங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களை சாதாரணமாக நினைக்காதீங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவான். பாருங்கள், இந்த நிக்கிதா அதில் கோயம்புத்தூரில் எங்கேயோ மூலையில் இருக்கிறவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் பரவுது, மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது. அதனால் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. தலைவர்னால் சும்மா ஓட்டு போட்டுற மாட்டான், எப்படி இருக்கான். இப்போ ஸ்டாலினுக்கு போடுறான்னா ஸ்டாலினுக்கு ஒன்றும் போடல, பாவம் அந்த அப்பாவி மக்களுக்கு 4000 4000 கொடுத்து போடுறது, கள்ள ஓட்டு போடுறது, இப்படித்தான் வந்திருக்காங்க. கருணாநிதியும் ஸ்டாலினும் என்றைக்குமே மக்களால் விரும்பப்பட்டு வாக்கு போட்டதே கிடையாது. மற்ற தலைவர்களெல்லாம் விரும்பி போட்டாங்க. கருணாநிதியும் உங்கள் ஸ்டாலினுக்கும் அப்படி இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கிறது, இளைஞர்கள் கூட்டம்னா, அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டுமானால் முதலில் குடும்பத்தை நேசியுங்கள். கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், கமலஹாசன் ஒரு நல்ல குடும்பத் தலைவராக இல்லை. எந்த மனைவிட்டையும் அவர் கூட இல்லை. ஒவ்வொரு முதல் மனைவியும் இவரை விவாகரத்து செய்துவிட்டு போனாங்க. இரண்டாவது மனைவி இவரை விவாகரத்து செஞ்சாங்க. சரிகா முதல் மனைவி வாணி கணபதி, அவங்க தான் டிவோர்ஸ் போட்டாங்க. மூன்றாவது லிவிங் டுகெதரில் இருந்த கௌதமி கூட இவர் மேலே குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் போனாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், நான் ஒரு வீட்டுக்கு, ஒரு குடும்பத்துக்கு நல்ல தலைவனாக இருக்க முடியாத ஒருவரால் நாட்டுக்கு தலைவனாக இருக்க முடியாது அப்படிங்கிறத நான் பதிஞ்சது காரணம் அதுதான். அதே கருத்தை தான் விஜய்க்கும் பதிய விரும்புகிறோம். நீங்கள் நல்ல அரசியல்வாதியாக வாருங்கள், அதை பற்றி ஒன்றும் யாருக்கும் எதிர்ப்பில்லை. அதே நேரத்தில் நல்ல குடும்பத் தலைவனாக, பெற்றோர்களுக்கு நல்ல தனையனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் அடுத்து பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளும் நிறைவு பெறுகிறது. நாளை ரித்தன்யா வரதட்சணை வழக்கில் சிறப்பு பார்வை. அந்த வழக்கை பற்றிய விஷயங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையில் புதிதாக மன வாழ்க்கையில் ஈடுபடும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது, அந்த பிரச்சனைகளின் ஆழம் என்ன, அதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மைகள் என்ன, இதை பற்றிய ஒரு விவாதம் நாளை அரசியல் ஆடுகளத்தில் உங்களுக்காக. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.